ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் இயேசப்பா உங்களோடு சொல்கிற வார்த்தை, உங்கள் தலையை நான் நிமிரச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் இன்றைக்கி தலை குனிந்த நிலையில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களை சுற்றியுள்ள மக்கள் மத்தியிலே ஒரு தலை குனிவோடு நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களை பார்த்து இயேசப்பா சொல்கிற வார்த்தை, உங்கள் தலையை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சூழ்ந்துள்ள கேடகம், நம் மகிமை. அப்படிப்பட்ட அந்த சூழ்ந்துள்ள கேடகமாக இருக்கிற கர்த்தர், நமக்கு மகிமையாக இருக்கிற கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் இன்றைக்கு கர்த்தரை உங்கள் கேடகமாய், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு கேடகம்னா என்ன? பலன். அவர் தான் எனக்கு பலன், அவர் தான் என் மகிமை என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி நீங்கள் இருக்கீங்களோ, அப்படி அவரை பலனாய், அவரை தன் மகிமையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் உயர்த்துவார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தலையை அவர் இந்த நாளில் உயர்த்துவார். ஆமீன். நீங்கள் அதற்கு முந்தின வசனத்தை வாசிப்பீங்கன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அநேகர் இன்னைக்கு சொல்லலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நோக்கி இருக்கிறவங்களை பார்த்து, கர்த்தரிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தரிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை. ஒருவேளை நோயின் கொடூரமாக இருக்கலாம், வியாபார காரியமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களை ஆட்டி படைக்கிற சத்ருவின் கிரியைகளாக இருக்கலாம். அந்த கிரியைகளெல்லாம் பார்க்கிற ஜனங்கள், இவனுக்கு கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் கூட கர்த்தரை நீங்கள் கேடகமாய், பலனாய், மகிமையாய் வைப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். இதே சங்கீதம் 3:8 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. மனுஷங்க சொல்லலாம், இவனுக்கு இந்த காரியத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி, ஆனால் ரட்சிப்பு யாருடையது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடையது. அக்கம் பக்கம் சொல்லுகிற ஜனங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர்களால் முடியவே முடியாது. எந்த காரியத்தில் தலைக்குனிவோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடுக்க அந்த ஜனங்களால் முடியாது. இகழ்வாங்க, அதை தான் செய்ய முடியும். ஆனால் ரட்சிப்பு யாருடையதான்? கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் உண்டு. அவரை தெய்வமாய் வழிபடுகிற ஜனங்களை கர்த்தர் மற்ற ஜனங்களோடு கூட வேறு பிரித்து வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் இயேசப்பாவுக்கு சித்தம். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு இஸ்ரவேலர்களா? இஸ்ரவேல்னா என்ன உண்மையான அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உலக வழிபாடுகளுக்கு, உலக விக்கிரக வழிபாடுகளுக்கு விலக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே தெய்வமாய் வழிபடுகிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அப்படி ஜீவிக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தலைக்குனிவோடு ஒரு வெட்கப்படும் சூழ்நிலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்கள் தலையை அவர் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து, இந்த நாளில் சொல்லப்பட்டது போல, கர்த்தர் தான் எனக்கு ரட்சிப்பு, அவர் தான் எனக்கு பலன், என் கேடகம் என்று சொல்லி, என் மகிமை என்று சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே 4வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளுகிறார். ஆமேன். கர்த்தரை நோக்கி நீங்கள் சத்தமிட்டு உடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கூப்பிடுவீர்கள் என்றால், கெஞ்சுவீர்கள் என்றால், மற்ற ஜனங்கள் உங்களுக்கு இந்த காரியத்தில் ரட்சிப்பு இல்லை, ஒரு தலைகுனிவோடு தான் நீங்கள் இருக்க போகிறீங்க என்று சொல்லுகிற விஷயத்தில் அவர் உங்களுக்கு கட்டாயம் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்கள் தலையை கர்த்தர் உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உயர்த்த வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தரை உங்கள் கேடகமாய், உங்கள் பலனாய் வைங்க. அவர் தான் எனக்கு மகிமை என்று சொல்லுங்கள். மற்ற உலக காரியங்கள், மக்கள், பணம், பொருள், இதெல்லாம் பலனா எண்ணாதீங்க. அவர் தான் எனக்கு பலன். அவர் கட்டாயம் இந்த காரியத்தில் என் தலையை உயர்த்துவார். அடுத்தவருடைய சந்நிதியில் பரிசுத்த பர்வதத்திலிருந்து சத்தமிட்டு கெஞ்சுங்க, கர்த்தர்
உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ரட்சிப்பை அருளுவார். அப்போ நீங்கள் சொல்வீங்க, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த காரியத்தை செய்து உங்களை தலையை நிமிர பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் நல்லா படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் தான் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் சித்தம்னு சொன்னீங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என் சித்தம்னு சொன்னீங்களே இசப்பா, இந்த நாளில் என் தலையை நான் தலை குனிந்திருக்கிற இந்த காரியத்தில் எந்தெந்த காரியங்கள் உங்களை தலை குனிய வைத்திருக்கிறதோ அந்த காரியத்தை ஏசப்பாட்ட இப்போ சொல்லி, அப்பா இந்த காரியத்தினால் என் சமுதாயத்தில் கூட இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு தலை குனிவோடு நான் இந்த நாளில் காணப்படுகிறேன். அப்பா என் தலையை நீர் நிமிர செய்யுங்க. இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்கு என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். உண்மை கேடகமாய், உண்மை என் மகிமையாய், உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராய் நான் என் விண்ணப்பத்தை நான் இந்த நாளிலே நான் வைக்கிறேன் தகப்பனே, என என் தலையை நீர் உயர்த்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தலை குனிவையும் இந்த நாளில் மாற்றும் அப்பா. பிள்ளைகள் சுகமாய் படுத்து நித்திரை செய்யட்டும். நீரே அவர்களை எல்லா சூழ்நிலையும் தாங்கி கரம் பிடித்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.